மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பவர்களை மாநிலங்களில் ஆளுநர்களாக நியமிப்பது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டின் பாஜக செயல் தலைவராக செயல்படுகிறார் என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் ஆளுநர் ஆர் என் ரவி. ஒரு கட்டத்தில் ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி, பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை என்று 2 முன்னாள் IPS அதிகாரிகளுமே இரட்டை குழல் துப்பாக்கி போன்று திமுக அரசின் மீது விமர்சனங்களை தொடுத்து போட்டு தாக்கினர். IPS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஆர் என் ரவி தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று சொல்லியது தொடங்கி சட்டசபையில் முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று வலியுறுத்தி வரை பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினார். பள்ளி கல்லூரி பொது நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி திராவிடம் சனாதனம் தொடர்பாக பேசியது எதிர் விமர்சனங்களை அதிகரித்தது. கடந்த ஆண்டு மதுரையில் நடந்த கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுமாறு ஆளுநர் கூறியதாக பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. திமுக அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானங்களை கிடப்பில் போட்டதால் உச்சநீதிமன்றம் வரை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்டனம் கிடைத்தது. ஆகஸ்ட் 2019 ஆண்டு முதல் நாகாலாந்து ஆளுநராக இருந்த ஆர் என் ரவி செப்டம்பர் 2021 தமிழ்நாட்டின் 26வது ஆளுநராக பொறுப்பேற்றார். நீட் தேர்வு விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பியது, துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை திருப்பி அனுப்பியது போன்ற சர்ச்சைகள் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எதிரான மோதல் போக்கை தொடங்கி வைத்தது. ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படும் விருந்தினை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்தனர். எல்லாவற்றுக்கும் உச்சமாக 2023 ஆண்டு ஜனவரியில் சட்டப்பேரவை கூட்டத்தில் மகளிர் முன்னேற்றம், சுயமரியாதை, மதச்சார்பின்மை, பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட வார்த்தைகள் ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி அச்சில் இருக்கும் ஆளுநர் உரை நிறைவேற்றப்பட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்ததால் ஆளுநர் வெளிநடப்பு செய்தார். இந்திய குடியரசுத் தலைவரை திமுக எம்பிக்கள் சந்தித்து ஆளுநர் மீது புகார் தெரிவித்தனர். திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநருக்கு எதிராக போராட்டங்களும் நடத்தினர். 2023 ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி ஆளுநர் உத்தரவிட்டார். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் ஆளுநராக இருந்த ஆர் என் ரவிக்கும் அடிக்கடி மோதல் போக்கு நிலவியது. ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் ஒரு வரி விடுபட்டதும் பெரும் எதிர்ப்பை உண்டாக்கியது. அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் கால வரையின்றி தாமதம் செய்வதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்தது. உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பின்னர் 2023 ஆண்டு நவம்பரில் 151 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தெரிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பினார். தமிழ்நாடு சட்டமன்றம் சிறப்பு கூட்டம் நடத்தி 10 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தனர். அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர். 2024 பிப்ரவரி, 2025 ஜனவரி, 2026 ஜனவரி என்று அடுத்தடுத்து சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி திமுக அரசுக்கு தனது எதிர்ப்பை காட்டினார். ஆளுநரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து சட்டமன்றத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கும் வரை திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்படும் என்றார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இப்போது ஆளுநரின் மாற்றம் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடுமா? பார்க்கலாம்.